நண்பர்களே, தாவேக்காவோட பிரச்சார கூட்டம் கடூர்ல நடைபெற்ற போது அங்க நடந்த அசம்பவத்தை பத்தி நிறைய பேர் அவங்களோட கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடிகர் அஜித் அவர்கள் அவரோட தரப்புல ஒரு இடத்துல பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது, அதுக்கு எல்லாருமே தான் காரணம். ஒரு கிரிக்கெட் பார்க்க கூட தான் 1000 பேர் கூடுறாங்க. ஆனா அங்க நடக்காத அசம்பாவிதம் ஒரு திரைப்பிரபலம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இதனால ஒட்டுமொத்த சினிமா துறையுமே தப்பா சித்தரிக்கப்படுது அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் அவர் தரப்புல பேட்டி கொடுத்திருந்தாரு. அத நிறைய பேர் விஜய்க்கு ஆப்போசிட்டா திருப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்குமே அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொன்ன பேட்டியை விஜய்க்கு எதிரா கட்டமைக்க நினைக்கிறாங்க இங்க நிறைய பேரு. அவங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறது மட்டும்தான் நல்லது. நான் எப்பயுமே அவர் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன். அவரை நிறைய டைம் நான் வாழ்த்திருக்கேன். அதனால இந்த மாதிரி யாருமே ஆப்போசிட்டா இதை திருப்பாதீங்க அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் அவர் தரப்புல சொல்லியிருந்தாரு. இத தாவேக்கா நிர்வாகிகள், தொண்டர்கள், அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களா எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. நீங்க தல ரசிகரா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டிவிக்கு பத்தின அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.